ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். இப்படி கொஞ்சமாக கத்தியால் கீறிட்டு பாதி எடுத்துட்டு, அப்புறமா அந்த காம்பெல்லாம் வந்து பாருங்கள், அது ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ரொம்ப லேட்டாகிற மாதிரி இருக்குது. பாதி எடுத்துட்டு சரி, அதுக்கப்புறம் நான் எப்போதும் செய்கிற மாதிரியே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், அது இப்போ அப்படி செஞ்சால் நீங்கள் ஒரு கொத்து சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி பாதி ஒண்டி மேலேயும் கீழேயும் கத்தியால் அரிஞ்சிட்டு அந்த நடுப்புற வர்ற காம்பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னவோ இது ஈஸியாக தெரியல. சாதாரணமாக நம்ம கையில் அப்படி தீட்டிட்டு எடுக்கிறதே நல்லா ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அப்படி தான் க்ளீன் பண்ணேன். இப்போ இந்த வாழைப்பூ வடை வந்து இன்றைக்கி செய்கிறத பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூ எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு 3 பருப்பு போட்டு சுட்டு இதில் வாழைப்பூவும் சேர்த்து பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும், எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ அது ஈஸியாக தெரியல. ஒரு 2 இது க்ளீன் பண்ணேன். அப்புறமா எப்போதும் மாதிரி, ஏன்னா அதில் அந்த தொப்புள் மாதிரி இருக்குது, அதையும் எடுக்கணும் இல்லைங்களா. பாருங்கள், ஒரு அழாக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். அதில் பாதி துவரம்பருப்பு போட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், ஒரு பாதி தான், பாதியை விட கம்மியாக தான் துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தனியாக பைத்தம்பருப்பு ஊற வச்சுக்கிட்டேங்க. இந்த வடை வந்து செமையாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த தவளை அடைலாம் சுடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊற வச்சுக்கணுங்க. இது நான் வந்து ஒரு 12 மணிக்கே ஊற போட்டுட்டேன். சாயங்காலம் செஞ்சேன் வடை நான். பாருங்கள், இது நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு 3 மணி நேரம் கழித்து சாயங்காலமாக நல்லா கழுவிட்டு நம்ம அரைக்கலாம். இதில் வந்து நான் வெறும் மிளகாவும் காஞ்ச மிளகா போட்டேன். எவ்வளோ காரம் வேணுமோ காஞ்ச மிளகா போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது தனியாக ஊற வச்சுருக்கேன். இந்த பைத்தம்பருப்பு வந்து நம்ம அரைக்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து போட்டு கலந்துக்கலாம். அதனால் அது தனியாக நான் ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து சாயங்காலமாக அதை கழுவிட்டேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நான் ஒரு 5 மிளகா போட்டிருக்கேன் நான். இப்போ இதுலேயே வந்து நான் அந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு இதில் போட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் இவ்வளவும் வந்து வடை சுடலை. நான் வந்து வடை ஒரு 15 வடை அளவுக்கு சுட்டுட்டு மீதி வந்து வாழைப்பூ உருண்டை குழம்பு வச்சேன் நான். அது வந்து அப்புறமா அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா இது ரொம்ப லெங்க்த்தியாக போயிடும். பாருங்கள், இது வந்து பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். நல்லா ஒரு 2-3 வெங்காயம் தூளாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த வெங்காயம் தான் அந்த குண்டானில் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்துலேயே இப்போ அரைச்சி வச்ச மாவை போட்டுக்கிறேன் நான். இது கடலைப்பருப்பும் அந்த துவரம் பருப்பும் அரைச்சது. அது கூடயே மிளகா பெருஞ்சீரகம் போட்டிருந்தேன். அதை வந்து அதில் போட்டுட்டு வாழைப்பூவை வந்து ஃபஸ்ட்டு நான் அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து போட்டேன். அது ரொம்ப மாவு மாதிரி ஆகிடுது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறு போயிடுது, பாதி மையாமே இருக்குது. அதனால் சரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இது மாதிரி இருந்துச்சா, சரி பரவாயில்லன்னு இதை போட்டுட்டேன். அடுத்ததுலேருந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. வாழைப்பூ ஃபுல்லாக ஒரு பூ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு, இது நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தா நம்ம மோர் தண்ணியில் போட்டு வைக்கணும், கருத்துரும். இப்போ கூட அரைச்சோடனே அது கொஞ்சம் கருப்பாக இருக்குது பாருங்கள். நான் வந்து உருண்டை குழம்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சேன்ல, அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டு அதனால் கருக்கலை. இப்போ இது கூட உடனே அடித்து நல்லா பிசைஞ்ச உடனே கருக்காது. அது நம்ம ரொம்ப நேரம் அது வச்சுருந்தா தான் கருத்து போகும். அதனால் நான் வந்து அரிஞ்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு அடி அடித்து அதில் போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு, ஏன்னா நீட்டாக இருக்காது பாருங்கள். இதில் பாதி அரையும் பாதி அரையாது. அதனால் கொஞ்சம்
அரிஞ்சிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு 2 அடி அடித்து அதையும் அந்த மாவுலேயே போட்டுட்டேன் நான். நல்லா இருந்துச்சுங்க. இந்த வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு வாழைப்பூ வடை. நான் இதுக்கு முன்னாடி கூட என்ன செய்வேன், அப்படியே அரிஞ்சு நேராக போட்டுட்டு சுடுவேன். அது கொஞ்சம் சேராத மாதிரி இருக்கும், நமக்கு வடை தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த தடவை நான் 2 அடி அடிச்சுட்டேன், மிக்சியில் அடிச்சுட்டு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுலேயே வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டணும், ஒன்று ஒன்றா போட்டுப்பேன் நான். உப்பு கூட இன்னும் போடலை, உப்பு போடாமல் தான் அரைச்சி வச்சுருக்கிறேன் நான். அதனால் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏதாவது விசேஷ நாட்களாக இருக்குது அப்போ சுடுறோம் அப்படின்னா வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், தேங்காய் ஒரு மூடி திருவி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ வந்து நான் சும்மா சாப்பிட்றதுக்கு தானே செய்கிறேன், அதனால் நான் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டு செய்யலாம், நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க, பூஜைக்கு வெங்காயம் சேர்க்காமல் செய்யலான்னும் போது தேங்காய் போட்டு செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. போட்டுட்டு பிசைஞ்சிட்டு வடை நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு என்ன செய்யணும், உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த ஊற போட்டோம் பாருங்கள் பைத்தம்பருப்பு, அதை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வடையே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் அதை அரைக்க வேணாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற போட்டேன். அதை போட்டு அதையும் பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். நான் எப்போதும் கடலைப்பருப்பு மட்டும் போடுவேன், இந்த பைத்தம்பருப்பு போடாமல், துவரம்பருப்பு போடாமல் வாழைப்பூவை அரிஞ்சு போட்டு செஞ்சால் கொஞ்சம் அது உதிர்ற மாதிரி இருக்கும், எண்ணெயில் கொஞ்சம் உதிர்ந்து போகும். இது வந்து எண்ணெயில் உதிரவே இல்லைங்க, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் துவரம்பருப்பு வந்து ஒரு அரை அழகு கொஞ்சம் கம்மி தான் போட்டுட்டு இந்த பைத்தம்பருப்பை ஊற வச்சு அப்படியே நேராக எடுத்து பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம எவ்வளோ சைஸுக்கு வடை போடணுமோ நல்லா பாலாக எடுத்து தட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. அது வந்து எப்போதுமே நமக்கு வடைக்கு வந்து ஈஸி மெத்தட். அது எண்ணெய் காயறதுக்குள்ளே எத்தனை வடை வேணுமோ அது பால் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நம்ம வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் வந்து கொஞ்சம் நல்லா சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேகட்டும்னு திருப்பி போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வாழைப்பூ வடை. நல்லா மேலே பார்த்தா கிறிஸ்பியாக இருக்குது, அதுவும் இந்த பைத்தம்பருப்புலாம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி பாலாக நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படி மசால் வடை போடுவோம் அதே மாதிரியே போட்டு எடுக்கலாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், வாழைப்பூ வடை அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள், ஒரு ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி போட்டுடணும். அப்போ வந்து நடுப்புற ரொம்ப மொத்தமாக இல்லாமல் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு அப்புறமா திருப்பி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நிதானமாக தான் இது வேகும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூ வடை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் கமெண்ட் போடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில பேர் உளுந்து கூட போட்டு அரைச்சி போடுவாங்க, நான் உளுந்தெல்லாம் போடலை, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு வடை. நான் இது வந்து கொஞ்சம் இவ்வளோ ஒரு 15 வடை போட்டுட்டு மீதியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு பெசரி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறமா நான் உருண்டை குழம்பு குருமா ஸ்டைலில் செஞ்சேன். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. இதுவே கொஞ்சம் லெங்க்தியாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப அந்த வாழைப்பூ உருண்டை குழம்பு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், இது கொஞ்சம் நிதானமாக வேகிற வடை. நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு 2-3 நிமிஷம் விட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்பையும் 2-3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிடும், மேலே மட்டும் தீஞ்சிடும், உள்ளார வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அதை புட்டு கூட நான் காமிச்சேன் நான். உள்ளார பாருங்கள், மேலே வந்து மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளார சாஃப்டாக இருக்குது பாருங்கதுங்க.
நீங்கள் வாழைப்பூ வடை செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வெறும் வாயிலே நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம் நாங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.